சகல அங்க என்ன தெரிகிறது? சாமி பாட்டுக்கு இப்படிதான் குத்தணும். அழகாக பலாப்பழம் தெரிகிறது. ஆஹா ஆஹா. அள்ளி மலரடுத்து அரளி பூ தானடுத்து அள்ளி மலரடுத்து அரளி பூ தானடுத்து அள்ளி பூ உனக்கு தானமா மனசுக்குள்ள என்ன கூறம். வா வண்டர்ஃபுல் சாங். நம்ம சாமி பாட்டு படிச்சு ஆரம்பம் பார்த்தா நீ ஒழுங்காவே குத்தலடா. சைடுல தான் ஒழுங்கா குத்தல. நீ நானும் புடிச்சு குத்த வேணாமா? அட போனே. அங்க என்ன இருக்குன்னு குத்த சொல்ற. வயிறு தான் பெருசா இருக்கு. இது எதுல நான் தேடி குத்து? உனக்குலாம் எப்படி வந்தாலும் நீக்குறக்காரன் தான் சரியா வருவேன். பெருசா இருக்குமா? என்னோட பதில் அதான். பெருசா இருக்குமா? நான் ஓயாமையா ஏமாற முடியும்? என்ன கேள்வி கேக்குறீங்க? பரவாயில்ல. இல்ல இல்ல அந்த புள்ள வாழ்க்கை பிரச்சனை. நீங்க வாழ்க்கை அது என்ன நினைக்குதுன்னா நீங்க அந்த மயிர பத்தி பல ரக்கல அடிபட்டு இருக்கு. ஏய் ஒண்ணே அந்த இதெல்லாம் சொல்ல சொல்ல. அம்மா நீ தான் முதல்ல பெருசா இருக்குமா இல்ல? பெருசா இருக்கு சிறுசா இருக்கு. கைய முதல்ல விடுமா. யார பார்த்து கைய விட வந்து குத்துவ. குத்த தெரியாம குத்துவ. கேட்டா வாழ்க்கை பிரச்சனை இல்ல. ஏடா அள்ளி மலரடுத்து அரளி பூ தானடுத்து அண்ணே அவன் வயித்துல குத்துறானே. அட போனே பாவியடா. டேய் என்ன சகல எனக்கு ஒரு சந்தேகம். நான் குத்த சொல்லுவேன். குத்த சொல்லிட்டு கடைசில போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்து என்ன போட்டு அவங்க 4 பேரும் மல்லார் நீ குத்துனாதான் நான் ஒத்துக்குவேன். நீ உனக்கு குத்த தெரியல. இப்படி அள்ளி மலரடுத்து அரளி பூ தானடுத்து அள்ளி மலரடுத்து. அவனே டைம் ஆயிட்ட. எந்த ஊர்லடா கும்மி பாட்டுக்கு குத்துனாங்க? ஒரு மனசாட்சி இல்லையாடா? ராணி கார்த்தி சும்மா அவர் பேசுற மாதிரி செல்லாத ஓட்டெல்லாம் என்கிட்ட குத்தாத. நீ அதுல ஏறி உட்காராத. அங்க தள்ளி உட்காரு. எனக்கு பயமா இருக்கு. அதனால அவன் விவரமா உட்கார்ந்து பாக்குறேன். எதுவும் தெரியுதா? உன்னை கும்புற. நீ போய் உட்காரு. ஏன் மங்காளி நல்லதுக்கு சொல்றேன். அவன் ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ குத்துறதையா? குத்துற பாக்கல. அவன் குத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆளு நல்லா குத்துவாரா? கார்த்தி அந்த ஆளு நல்லா குத்துவாரா? அவெல்லாம் அவனை பத்தி உனக்கு தெரியாது. அப்ப அவரை கூப்பிடுவோமா குத்துறதுக்கு? நேத்து குத்தி புட்டு இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆளை பார்த்து இடம் விடாத. அஞ்சாரு ராணி யாருன்னு வள்ளி யாரு அந்த பச்சை கலர் சட்டைக்கார ஐயா தான் கூப்பிடுறாரு. வள்ளிய வர சொல்லவா? என்னது முருகிய வர சொல்ல. நீ நாடா பார்த்திருக்கியா இல்லையா? முருகனை வள்ளியை வர சொல்லுவான். ஏங்க முருகே வண்டியில போய் படுத்திருக்காரு. நீங்க போய் நேரடியா பார்க்கலாம். அங்க போங்க. பார்க்க முடியாதா? ஒரே வரிய ஒரு ஆப்பு வாங்கிட்டு போங்க. வேற வள்ளிய வர சொல்லணுமா? 2 பேரும் கலந்து சாப்பிட்டு படுக்க மயிரோ வச்சு நாடாத்தை நிப்பாட்டணுமா? எவ்வளவு சிரமப்பட்டு நாடா வைக்கிறா. நாடாத்தை நிப்பாட்டணுமா? அவர் சொல்றதையா சொல்றாங்க. நம்ம நாடா வைக்கிறேன். ஒரு பெரிய மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு பக்குவமா சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. என்ன சொல்றாரு? என்ன டேன் டாப்ல? அப்புறம் டேன் தான் சொல்லுவாரு. அப்புறம் ஓய்னா சொல்லுவாரு. சும்மா உன் சௌரியத்துக்கு நீ பேசாத ராணி. சும்மா உனக்கு தான் பேச தெரியும். பேசக்கூடாது. உன் சௌரியத்துக்கு பேசாத. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அவ்வளவுதான் பேசாத. முதல்ல தேவையில்லாம அனாவசியமா சட்டம் போடக்கூடாது. சட்டம் போட பொம்பளை புள்ள மாதிரி நடந்துக்க. நான் பொம்பளை புள்ள மாதிரி தான் நடக்கும். உன் சௌரியத்துக்குலாம் நீ பேசுற. நான் நடந்துக்கிட்டு ரெண்டா புடிச்சு கிழிச்சு பிராய்லர் பொட்டு கலண்டு வாய்க்கு வந்துரு. வெட்டி புண்ணாக்கு யாரடா பத்தி என்னடா போடுறா போடுறா போடுறா. ஏண்டா டே இங்கேறா. டேய் நீ ஆம்பளைனாடா? மீசை வச்ச ஆம்பளைனாடா? அயோக்கிய பையல. ஏண்டா ஒரு பொம்பளை புள்ள உன்னை போட்டு இந்த குத்து குத்துது. நெஞ்ச பிடிச்சி தள்ளுது. என்னடா பார்த்துக்கிட்டு செவனே நிற்கிற? வாடா வந்து என் தங்கச்சி நெஞ்ச பிடிச்சி தள்ளுறா. தைரியமான ஆம்பளை இருந்தா பார்ப்போம். வாடா தங்கச்சி நின்றா. தள்ளுறா தள்ளுறா. தள்ளி பாடுறா. வாடா டே மையில மீசை வரைஞ்ச ஆம்பளை இருந்தா தள்ளுறா. வாடா அயோக்கிய பையல. எப்படி பார்க்குறான் பாரு.
வாடா கம்முடா. எப்படி முடியாதவ சரி நீ தள்ளுனா நான் தள்ள தெரியாம ஒண்ணும் இல்ல. தள்ளி பாருடா. தள்ளு. உன் பேச்சு மயிரை மட்டும் கேட்கவே மாட்டேன்டா. தள்ளுறான்னு சொல்லுவேன். காலையில சங்கத்துல போய் ரிப்போர்ட் மயிரை விட்டு 4000 கட்ட. சங்க வளர்ச்சிக்குடா. சங்கத்துல புல்லுதான் வளர். என்னைக்கு சீடி படி இருந்து எவன் ஜாக போறான்னு தெரியல. டேய் கக்கூஸ் பண்ணி சரி மரியாதையா நடந்துக்கிறோமா? சரி ராணி. ஐயோ அருமையான பீஸா போடுற. அருளனே என்ன மூஞ்ச நக்கிக்கிட்டு தெரியுது இது. வளப்பு நாயோ. அவன் எதோ நக்கறா மூஞ்ச நக்கறா. சரி பொம்பளை பிள்ளை நடந்துக்கோமா? சும்மா இல்ல ஒண்ணும் இல்ல. இந்த மாடு காலைக்கு தெரியுது. உரி 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 உரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உறிஞ்சிடுவேன் மருதமணி உடனே வரட்டும். அதையும் பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உறிஞ்சுக்கிட்டு அடிப்பேன் மலாருன்னு. அந்த வெண்ணெய் பத்தி என்கிட்ட பேசாத. அது வரட்டும். அதுக்கு நாங்க பயந்தால. அதுக்கு நான் செய்வேன். அம்மா நீ அதுக்கும் செய்வே இதுக்கும் செய்வே. போடா. நாங்க 2 பேர் வந்திருக்கோம். நீ 2 பப்புனே எனக்கு பத்தலன்றே. மேற்கொண்டு என்ன வெண்ணெய் சொல்ற? இப்ப பேசு. இல்ல அம்மால வரிசைக்கு வாங்கடா. வரிசையில எல்லாருமே மொத்தமா வாங்கப்பா. நம்ம சொந்தம்லாம் வரிசையில நில்லு. மொத்தமா வா. எதுக்கு வரிசையில நிக்கணும்? ராணி அவங்க எல்லாம் வரட்டும். நாங்க 4 பேர் தெருவுல திரியட்டுமா? அதெல்லாம் வேணாம். நீங்க தான் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறாளு. அம்மா நீங்க தான் டோக்கன் கொடுக்கறாளு உங்க தங்கச்சி. அவரை போய் மாமான்றியா? எங்க அண்ணனை பத்தி அண்ணன் அனாச்சமா பேசுறாங்க. மாமான்னா அசிங்கம். உங்க தங்கச்சிக்கு அவங்க டோக்கன் கொடுக்கறாங்க. டேய் மரியாதை அங்கிள்னு கூப்பிடுறா மானகட்டவனே. அட அங்கிள்னா நம்ம மர்மையனா போடா லூசு பயல. அட மரியாதை அங்கிள்னு சொல்லலாம். சரி வா வேலை நீ பாரு. ஏன் வேலை? நான் தான்டா பாத்துட்டு இருக்கேன். உன்னை வேலை ஆக்க சொன்னேன். ஏண்டா எங்க பாக்குறான் பாரு. சரி சும்மா ஓடிக்கிட்டு Dress மாத்த விட மாட்டேங்கற. வெறிக்க பாக்க. சும்மா ஓடிக்கிட்டு என்ன போட்டுக்கிட்டு மைக் இந்த இருக்குடா. என்னடா ஐயோ பெரிய மைக்கா இருக்குடா. அண்ணா எஸ்எஸ்பி மைக்ல பெரிய அது போட்டுக்காங்கடா. ஏய் உள்ளூர் மைக் செட்னாலும் மைக் செட். அதுக்காண்டி என்ன? இந்த மைக்ல தான் பேசணும். அந்த மைக்ல பேசக்கூடாது. அந்த மைக்ல மருதமணி நல்லா பேசுவேன். இப்ப வரட்டும். எடுத்து வைக்க சொல்றேன். தான் பேசுவேன். ஏய் தேவலாமா அனாச்சமா பேசு. நீ நாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. சரி என்கிட்ட பிரச்சனை சரி பண்ணாத. பொம்பளை புள்ள ஆயிருச்சே பேசட்டுமே அப்படின்னு நான் கம்மன் பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ எத்தனை வாட்டிடா. ஐயோ என்னனே எனக்கு மூஞ்சவே நக்குது. அள்ளி மலர் எடுத்து அரளி பூ தான் தொடுத்து அள்ளி பூ உனக்கு தானம்மா. ஆனா இந்த ஆட்டத்துக்கு சூப்பரா வாசிக்கிறீன்னு. லேடிஸ் ஜென்டில்மேன். ஆனா உன்னையெல்லாம் கட்டிக்க போற யோகக்காரு. ஏங்க அவன் குத்த தேவையில்ல நீனே குத்திடுவேன். அவருக்கு வேலை கொடுக்காம இருக்கேன். ஆமா இப்ப மாத்திட்டாங்கல்ல. முதல்ல ஆண்கள் தான் மேல. இப்பெல்லாம் மாத்திட்டாங்க. எப்படி? இப்ப பொண்டாட்டி எல்லாம் புருஷன் ஆயிடுச்சு. புருஷன் எல்லாம் பொண்டாட்டி ஆயிடுச்சு. என்னைய கட்டிக்க போறவரு என்னைய வச்சு சிரமப்படக்கூடாதுன்னா அவரை வச்சு நான் சிரமப்படுவேன். அப்படியா? என்னைய வச்சு அவர் சிரமமே படக்கூடாது. ஏய் அடிய கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா கண்டுக்காம போறி அடி பொண்ணாத்தா. அடிய கம்மாக்கார ஓரத்துல கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்களே சின்னத்தா. ஏய் என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே. ஆத்தி என்னங்க மான காணா தெம்ப காணா செம்ப காணான்றாப்ல.
பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்கு. சுலைமான் பஸ் ஸ்டாண்ட் தானே? நாடக செட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். பாட்டு பாடினா தானே சத்தம். ஐயோ பெரிய மனுஷி கீழே விழுந்துற போறாரு. இங்க இருக்கு. ஆம்பளை ஆளாத்தே இருப்பீங்களா? மைக் இந்த இருக்குங்க. ஐயா இவர் என்ன வாங்க போறாரு? ஏய் என்ன பண்றா பாரு. ஐயா மைக் இந்த இருக்கு. இருங்க. உங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? ஐயா கண்ணு தெரிஞ்சா போய் நான் நடிப்பேனா ஐயா? நீங்க கண்ணு தெரியலங்கிறீங்க ஆனா கரெக்டா ஏங்க மைக் இங்க இருக்குங்க. எங்க எனக்கு கண்ணு தெரியலங்கிறீங்க ஆனா லேடிஸ் மட்டும் தெளிவா சொல்றீங்களே. மைக் வச்சிருக்கீங்களா? மைக் இந்த பாருங்களா? இந்தாங்க உங்களுக்கு நான் மைக் செட் பண்றேன். புடிச்சு விடுறீங்களா கொஞ்சம்? இதா இருங்க உங்களுக்கு வாயிலே வைக்கிறேன். எதோ நான் புடிச்சு விடனே. இந்த மைக் கிட்ட கொஞ்சம் புடிச்சு விடுறீங்களா? இருங்க உங்களுக்கு வாயில நான் வைக்கிறேன். நீங்க நாங்க மைக். இந்த அக்கா உங்க வீட்டுக்காரங்களா? ஆமா. ஏங்க கட்ட வச்சிருக்கனா? எனக்கு நான் நீங்க வைக்கிறது. ஐயோ நீங்க வாயை கொண்டுட்டு வாங்க வச்சிருக்கனா இல்ல நான் சொல்றேன். நீங்க வாயை கொண்டு போவீங்களா? அவங்களே வச்சு விட்டுருவாங்க. என் வாய் ஒரே இடத்துல இருக்கு. நீங்க வந்து வைங்க. எதங்க? அண்ணே நீங்க கண்ணு தெரியாத மாதிரி தெரியல என்ன? சும்மா இரியா. பெரிய மனுஷன் கண்ணு தெரியாம இருந்தாதான் இப்படி தடவிட்டு இருக்காப்ல. நீ கண்ணு தெரிஞ்சே தடவுற. அந்த ஆளு கண்ணு தெரியாம தடவுற. ஆமா அது உண்மைதான். நீங்க தொட்டொன்னு துருங்குதுங்க. யாங்க? அண்ணே என்ன நீங்க எப்படி இருக்கீங்க? இருங்க நிமுக்குறேன். என்னங்க நிமுக்க முடியல? அக்கா என் பொழப்பு கலக்காங்க ஏதாவது அண்ணே. தம்பி ஐயா இங்கிட்டு வாங்க. நான் பொழப்ப கழுக்க அங்கிட்டே போறியா? ஐயோ அம்மா ஆக மாட்டேங்குதியா? தெரியாம போய் மாட்டிக்கிச்சுன்னா எடுக்க முடியாது. இப்ப நாடகத்தை நிப்பாட்டுற மாதிரி வேணும். யோ மாட்டிக்கிச்சியா? பெருசா ஆக மாட்டேங்குதியா? அக்கா நீங்க என்ன தொட்டாலே அது பெருசா இருக்கா? என்னது? நீங்க என்ன தொடுங்கள. எப்படிங்க? நீங்க தொட்டு அண்ணன் எங்கிட்டு இருக்காரு? நான் தான் இங்க நிக்கிறேன். நீங்க அவங்க வீட்டுக்காரங்களா? குழந்தை உங்களுக்கு எத்தனை குழந்தைக்கா? எனக்கு இன்னும் குழந்தை உறக்கலங்க. ஆனா நீங்க கண்ணு தெரியாத வரவும் எந்த ஊர்லடா குழந்தை தெரியுங்கப்ப? அண்ணே நீங்க கண்ணு தெரியாத ஆளா எப்படி? என்ன பார்த்தா வரவும் குழந்தை எத்தனைன்னு கேக்குறீங்களே? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சடி சும்மா அச்சா பச்சை கிளி. அச்சா பச்சை கிளி பாட்டுல பாடுங்களானே? பாட்டு பாடுவேனே. அப்படியா? இந்த வேற பாட்டு தான் பாடுங்க. சா சா தாயே கத்தாதீங்க. சங்கீதம் படிச்சிருக்காரு போல. சா சா சாசா பாப்பா எவனை சாச்சு வராப்ல? தாத்தா. இது பாட்டு. சாசா அவங்க அக்கா உங்களை காணா? அக்கா இந்த அங்க அடிக்கிறாங்க. அக்கா உங்கள்கிட்ட ஏதாவது சாப்பாடு இருக்கா? அக்கா இந்த இங்க ஏங்க உங்களுக்கு என்ன வேணும்? நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். இங்க இருக்காங்க. ஏங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்? டிஃபன் அக்கா. இட்லி வேணுமா? தோசை வேணுமா? என்ன அக்கா இங்கே தான் பிடிப்பீங்களா? அக்கா என்னங்க? அக்கா அட இங்க நிக்கிறேங்க. அக்கா சாப்பாடு ஏதாவது உங்களுக்கு என்ன வேணும்? நான் போடுறேன். ஏன்னா நான் சோறு கட்டு குடிக்கிறீங்க? மண்டே மட்டுமா குடிப்பாரு. ஆய முடியா. அக்கா. இந்த மாதிரியே பேசாத. போற மாதிரி பேசிக்க. நான் அப்படி ஆளலாம் கிடையாதுக்கா. அண்ணே அக்கா ஆ. அக்கா ஏய் ஏய் எங்க கை வைக்க வர்ற? அண்ணே எனக்கு 2 ஹெல்மெட் வாங்குனே முதல்ல. ஏய் எங்க கை வைக்க வர்ற? கண்ணு தெரியுமா? டேய் எங்க குத்த? கண்ணு தெரியுமா தெரியாதடா? டேய் தலைவா கிரேட் என்ட்ரிடா. என்னடா டேய்? நான் கண்ணு ஏண்டா புண்ணாக்க தின்னியடா? எங்கடா வந்து முத்தம் கொடுக்க வர்றீங்க? ஏண்டா நெடுவட்ட நாயே. தாம்பாள தட்டு க்ளோஸ். வந்தினா பிஞ்சோ அம்முச்சு. ஏண்டா புடிச்ச மோர கடைய போய் இங்க வந்து முத்தம் கொடுக்கார நீ பாத்துக்கிட்டு இருக்க. என்ன புண்ணா ஏய் வாங்கனே. இஞ்சருமா சும்மா அவனை கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிற. ஐயா
போச்சு, நான் உடைக்க போறாட்டா, குட்டையை உடைக்க போறாட்டா. வாடங்க. ஏண்டா என்னடா ஆச்சுறீங்க? இல்ல கேக்குறேன். இவன் என்னடா பின்னாடி கட்டி பிடிக்கிறா? நீ என்னடா அதுல முத்தம் கொடுக்கற? இஞ்சாரு சும்மா வந்து ஆளை பார்த்து ஏய் தொரிச்சு வந்துருச்சு. ஏய் என்னடா? என்ன? ஏண்டா அவன் முத்தம் கொடுக்கறான் பாத்துட்டு போனால நான் சட்டை கிழிஞ்சிருந்தா தெச்சு புடிச்சிடலாம். ஊசி பயல விடாமா இங்கேம்மா. நானே செஞ்சேன். அந்த புள்ள கை இன்னைக்கு என்னது? கைனா இன்னைக்கு ராணிக்கு பேர் மாத்தியாச்சு. என்னென்ன பேரு? குஞ்சு முடி ராணி. வா குஞ்ச நசுக்கி புரே. அப்புறம் குஞ்சு மயில கூட இருக்கியா? வச்சு கொடு. ஏன் உனக்கு மல்லாக்க படுத்து வாயில ஊத்துறேன் வா. அப்படி ரசம் வச்சு சாப்பிட்டா அது ரசம் பேர் இல்லடா. அந்த மாதிரி தொண்டைக்கு ரசம் வச்சா குஞ்சு ரசம் வச்சா தொண்டைக்கு நல்லது உனக்கு. டேய் என்னமோ அண்ணே சொல்ல வருதுடா. ஆத்தங்கர தோப்புக்குள்ளே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே தலைவன் களை இறங்கிட்டான்டா. என்ன ஒண்ணு போறானோ. பொம்பளைனா ஏறி அடிக்கிற முகரே பாரு முகரே. ஏ தலைவா அதனால எங்கடா இருந்த? சும்மா ஓடி எங்க போனாக்க வரங்கப்படையிலே பப்புராக நடித்திருக்கும் கார்த்திராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை எழுதி வரவேற்பு செய்யப்படுகிறார்கள். கேட்டோம் அப்புறமேல பொறுமையா போனோம். வேகமா அடிச்சு விடும் போது அப்புறம் சுருங்கி போயிடும் போல. டான்ஸ் காமிக்காக நடிக்கும் சகோதரி ராணி அவர்களுக்கு மாலை எழுத்து வரவேற்கப்படுகிறது. மர்மம் வேணும். சகோதரி இல்ல மர்மான்னு சொல்லு. சரி சரி சரி. மர்மான் ஒரு வார்த்தை சொல்லு. மருமகன் சொல்ல சொல்லுங்க. அப்பதான் நான் ஒத்துக்கிற மாட்டா. மருமகன் சொல்ல சொல்லு. இல்ல குழந்தையா சொல்லு. மாலை இந்த கிராமத்தார்களுக்கு விழா குழுவினர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அந்த வணக்கம். நாடக அமைப்பாளர் மதிப்பிற்குரிய சகோதரர் நமது பாசத்திற்குரிய ஏ தலைவன் மாமாப்பு பண்றான்டா. மருதமணிக்கு கிராமத்தின் சார்பாக மாலை எழுத்து கௌரவிக்கப்படுகிறது. அரை மணி பாரு அட கொடு. அப்பன்னு இப்பன்னு அன்பு அன்பு மைத்துனர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு விழாக்குழுவினர் சார்பிலே மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து அண்ணே 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 வீடியோ எடுக்கிறேன். சோடியா ஒரு போட்டோ எடுத்து அவங்க புருஷனுக்கு அனுப்புங்க. சோடியா ஒரு போட்டோ எடுத்து அவங்க புருஷனுக்கு அனுப்புங்க. அன்பளிப்பு கொடுப்பவர்கள் யார் மேடையில் ஏற வேணாம், அவங்க பேரை போட்டு கொண்டாந்து குலா கமிட்டியார் பக்கத்தில் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்க கொடுப்பாங்க. கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க யார் மேடையில் ஏற வேணாம். குறிப்பாக எந்த ஜாதி தலைவர்கள் பேரையோ அரசியல் தலைவர்கள் பேரையோ நடிகர் பேர்லையோ கொடுக்க வேணாம். உங்கள் சொந்த பேரில் வந்து கொடுக்குறது விருப்பம் இருந்தால் அவங்க பேர் எழுதி கொண்டாந்து விழா கமிட்டியாருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுங்க, கொடுத்துருவாங்க. நினைக்கிறது யாரும் நினைக்கவே இல்லையே. எத்தனை நாளா? இதுல வேற குடுக்கம் நினைக்கிறேன். குடுக்கம் நினைச்சாலும் அப்பயே வந்திருப்பாங்கல்ல. அண்ணே நீ தள்ளிப்போயா. எங்க சிரியா பொன்னாடை வார்த்தை கொடுத்துட்டியா? சிரியா கேமரா கழிச்சு போங்கடா நீங்க. இல்ல எல்லாருக்கும் கம்பெனிக்கு ஊத்த முடியாது பாலடா. கேமரா பாய் இப்படி இப்படி எடுப்பா. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் இந்த கிராமத்தார்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய உயிர் புடிச்சிருக்காதம்மா. நீ பாட்டுல நினைச்ச நேரம் இருக்காதம்மா.
சுருங்கின பெருசா இருக்கோ இழுத்து விட்டேங்க. உனக்கு பெருசாக தானே தேடிக்கிட்டே தெரியுவேன். வெளியூரில் வந்திருக்கக்கூடிய என்னுடைய உயிர் ரசிக பெருமக்களுக்கும், வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும், இராணுவ வீரர்களுக்கும், காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், என்னை பெற்ற தாய் குலங்களுக்கும், எங்களையெல்லாம் வாழ வைக்கக்கூடிய எங்களது தமிழ் உறவுகளுக்கும் என் சார்பாகவும், எங்களையெல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் கீழே கொடுமலூர் கனி அவர்கள் சார்பாகவும், எனது அன்பு தம்பி கேஎஸ் மீடியா அருண் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். உண்மையிலே இந்த பொன்னாடை ஓடுறது மாலை ஓடுறதுலாம் பெரிய ஒரு இது இல்லை. இவ்வளவு பணம் செலவழித்து இவ்வளவு பணம் இவ்வளவு மக்கள்லாம் இருந்து சாப்பாடு கிராமத்தில் நடிகர்கள் போடணும். நீங்கள் எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி, அந்த காசு கொடுத்தா மறைச்சி வச்சுட்டு போயிடுவாங்க. என்கிட்ட எவ்வளோ கூட 1 லட்ச ரூபா கொடுங்க, 1 லட்ச ரூபா அடுத்த விட சொல்ல மாட்டான். அதான் உண்மை. சாப்பாடு தான் வாழ்த்துறது. சாப்பாடு கிராமத்தில் அன்னைக்கு போனோம்னா பசியாவரத்தில் சரியான சாப்பாடா அப்படின்ற அடுத்த ஒரு ரூபாய் சொல்லணும். ஒரு சைவ சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல. அங்க போய் சொல்ற மாதிரி தண்ணி கஞ்சி ஊற்றணும். ஏன் இத்தனை பேர் இருந்து விருந்தாடி வந்தா சோறு ஓட மாட்டீங்களா? ஒரு 10 பேருக்கு சோறு ஓடாம ஹோட்டலில் சாப்பிட்டு சொல்லி இந்த பிள்ளைலாம் பாவம் விடிய விடிய பட்டினியா கிடக்கு. வேலையிலே தூங்கி. ஊர் தலைவர் எங்கயா? ஊர் தலைவர் வீட்டில் இருக்காரு. அதுலேயும் ஒருத்தர் கேட்குறாரு, அவர் யாருன்னே தெரியல. இப்போ ஒரு ஆளுக்கு 100 ரூபா ஓதுமா? ஒரு தோசை 85 ரூபா சொல்லிக்கிறியா மதுரையில். ஒரு ஆளுக்கு 100 ரூபா ஓதுமா? 100 ரூபாயில் ஏதாவது சாப்பிட்றது. அதானே சாப்பாடு விஷயத்துல எவ்வளோ நாள் சாப்பிட்டாங்க நான் தரேன்னு சொல்லுவாரா? அவரைத்தான் நான் வந்ததுனாலும் தேடிக்கிட்டே இருக்கிறேன். கசியாபுரம் கிராமத்தர்களுக்கும் கமிட்டியர்களுக்கும் என்னுடைய சொந்தங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம். நன்றி 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 வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாசமுள்ள பாண்டியர் என் தலைவன் எவ்வளவு அழகா லவ் பண்றான் பாரா. கார்த்தி அவன் மேல வேண்டா நீ உட்கார்ந்துருக்க, ஏன்டா நீ அழுவுற? அப்புறம் இல்லாம தான் நீ போவ. எந்திரி. எங்க வந்து உட்கார சொல்ற? பாசம் அவருக்கு என்னதாயா பிரச்சனை? வந்ததுல இருந்தே இந்த பேக்கல இருக்க குருந்த மருந்து எடுத்து வாடா. அதே அந்த ஒரு கோட்ல கொடுத்தா அப்படியே மூணு வந்து பாருங்க. பாசமுள்ள பாண்டியர் பாசமுள்ள பாண்டியர் அழகத்து பாவலர் ஆரே யாரே தம்பி எதுவும் தவறா பேசல. நீங்க வாட்ல அப்படி சந்தேகம் வேற ஏதோ பண்ண மாதிரி பார்த்தேன். பாசமுள்ள பாசமா பாசமுள்ள பாண்டியர் பாசமுள்ள பாண்டியர் போடட்டுமா? அடிப்பன் பக்கம் வந்தா அடிப்பன். சிங்கினா சிங்கி அடியா, சிங்கினா சிங்கி அடியா, சிங்கி அடியே, சிரிச்சா நெத்தி அடியா, சிங்கினா சிங்கி அடி, சிரிச்சா எப்படி ராணி ராணி கையடிப்புல பிச்சு என்னையா சொல்ற? சிங்கினா சிங்கி அடி, சிரிச்சா நெத்தி அடி, அந்த பாட்டை மாத்து. சிங்கினா சிங்கி அடி, சிரிச்சா முடிஞ்சா கையடி. சிங்கினா சிங்கி அடி, முடிஞ்சா கை கொல்ல போறேன் பாரு. என்னையா பாட்டு பாடிக்கிறீங்க? சிங்கினா சிங்கி அடி, சிரிச்சா நெத்தி அடி, சிரிச்சா சிங்கி அடி, சிரிச்சா நெத்தி அடி.
நிற்கிறான்டா. சரி நீ ஒரு பாடு பாடு. அண்ணே பாட்டு பாடவா? தலைவா நீ பாடு தலைவா. ஹலோ 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 கொஞ்சம் சவுண்ட் ஏத்துப்பா. ஹலோ சவுண்ட் ஏத்து. கொஞ்சம் கிருணி ஏத்து கிருணி. ஏத்துப்பா. கிரீன் இல்ல கைன்னு. சைனா ஏத்து அப்படியே சேர்த்து ஊம்பர் வை. என்ன அது? ஊப்பர்ரா ஊப்பர். அது என்னமோ நான் இம்மு போறேன் நீ இப்பு போட்ட அவ்வளவுதானே. ஏதாவது ஒரு எழுத்து பிள்ளைங்க. சரி நீ இம்மு நான் இப்போ இந்த பிள்ளை அந்த பிள்ளை ஏதாவது சப்போட்டு. என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்ன? பாடு பாடு, பாடு. உங்க அம்புக்கு என்ன பாட்டு பாட்டு பாடுறாப்ல. மொட்டை குண்டி பல்லலை. இந்த பாட்டு கேட்டிருக்கியா இல்லையா? மோ நம்ம செட்ல பாடுறாங்க சூப்பரா பாடு. மோ இட் ட டை கு கூ இன் டி டி அடி மொட்டை குண்டி சி மோ அவங்க கடைசி சிரிக்கிற இங்க இரு. மோ. உங்க கூட நாடகத்துக்கு வந்து என்னை மொட்டை முடியாதான் விடுவீங்க போல. ஐயோ அப்படியே விட்டா கூட்டம் பயங்கரமா இருக்கும். ஏன் இந்த பாடு படுத்துறீங்க? அணியண்டா அண்ணே ஒரு கற்பனை பண்ணியோமா. என்ன பாருங்க, கற்பனை? பாருங்க. ஐயோ ஏய் ஏய் இல்ல ஏதோ கவிஞர் ஏதோ யோசனை பண்றாப்ல. என்ன இப்படி பாக்குற? ஏய் இல்லம்மா பொண்ணை வந்து ஒரு வர்ணிக்கிறாரு. வர்ணிக்கணும். எப்படி? பாட்டு பாட போறேன். பாடுங்கண்ணே. ராசாத்தி ஒண்ணு ராசாத்தின்னா பொண்ணை வந்து யாருன்னாலும் ராசாத்தி கண்ணே கண்மணியேன்னு யாருன்னாலும் சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. ராசாத்தி ஒண்ணு தலைவன்டா. காணாத நெஞ்சு காத்தாடி பூளாடு. காத்தாடி போலாடுது. அப்படித்தான் நான் சொன்னேன். ஏய் ஆமா கரெக்டா சொன்னானம்மா. பாக்கு வெத்தல மாத்தணும். சரியா பண்ணல. இன்ன வரைக்கும் கம்மி தானே உட்காந்துருந்தீங்க. இப்ப சட்டி எடுக்க போறதாட்டம் போனே அடிக்க சொன்னா இல்ல அடிக்க சொன்னா உன்னைய திருப்புளி வச்சிருக்கியாப்பா தம்பி? திருப்புளி இருந்தா கூட போத குத்தி போறா டொட்டு டொட்டுன்னு அடிச்சு தெரியும். அவன் நேசம் மாதிரி திருப்புளி எடுத்துக்கிட்டு இருக்கேன். டேய், நம்ம இல்ல மைனஸ் பாக்கு வெத்தல மாத்தணும். காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்போ. நீ மிருதங்க வேணாம் நீ போ. ஆல்ரவுண்ட் வச்சு நாடகம் நடத்திக்கிறேன் நீ போ. ஏங்க இப்ப யாரு அடிக்க சொன்னது? காவடி ஆட்டம் அடிக்கிற. சொல்லியா பாக்கு வெத்தல மாத்தணும். பார்வதி பாப்பா மணியண்டா அண்ணே பூல் பூல் அவங்க சொன்னா ஆர்வக்குளாரில் பெட்டி எவ்வளவு? 1.5 லட்சம் ரூபா அண்ணே. 2 கூட தண்ணி உள்ள வச்சிருக்கேன். வேணாம்ண்ணே. தூக்கி ஊத்துன்னு வச்சுக்க அப்புறம் கீழே பூண்டு அமுத்துக்குவேன். பாக்கு வெத்தல மாத்தணும். வாப்பா நீல கண்டா ஒரு சாமான அமைக்கிட்டு வச்சுக்கிட்டு தை தப்புன்னு உன்னை தட்ட சொல்லல. 2 பழையரும் கடையில் ஒத்து புரிய அப்புறம் கைட்டு தப்பு 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 தப்பு. பாக்கு வெத்தல மாத்தணும். அடிக்கப்பா நீ தாடா அடிக்க வேணாம்னு சொன்ன வெண்ண. ஏன் தேவையில்ல வெண்ணைன்றான்டா. வெள்ளை சொல்லுவேன். பாக்கு வெத்தல பாக்கு வெத்தல மாத்தணும். பார்வதிய பார்க்கணும். ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ ஆறுனியா எட்டி எட்டி பார்த்து எதுவும் தெரியுதான்னு விளக்கமாறு புஞ்சுவோம் உனக்கு. ஏய் நான் புள்ள ஆட போறேன்னு நினைக்கிறேன் தெரு. ஏய் நாடகத்தை கெடுக்கிறேன். கடை எங்கிட்ட அடைச்சோம்டா. கடை எங்கிட்ட தானே அடைச்சா. ஏய் இப்ப தலைவரேன்னு கூப்பிடுறாப்லங்க. எப்படியாவது வயலுக்கு தோதா இருக்கும். ஒன்று நோத்தால கண்ணுவே இல்லை நம்மள கண்ணுவே. எப்படியாவது பங்காளியா இருக்குல்ல மாமத்தனா இருக்கும். சொந்தக்காரர் தானே எப்படினாலும் வைவே கோளாறு இருந்துக்கா. பாக்கு வெத்தல மாத்தணும். பாக்கு வெத்தல மாத்தணும். பார்வதிய பார்க்கணும். என்ன தூக்கு பத்துங்காம கட்டா செருப்படியால தூக்கு எப்ப பார்த்தாலும் பொம்பளை அடிச்சு கிடக்க. யார் கார்த்தி என்னை கட்டி பிடிச்சி தூக்குறாப்ல கார்த்தி? போ கட்டி பிடிக்கவில்லை. மறுபடியும் ஆடணும் செக்கப் பண்ணணும்.
பாக்கு வெத்தலை மாத்தணும் பார்வதிய பார்க்கணும். என்ன நீ கல்லாட்டம் ஆடுற? ஏய் நான் எங்கடா என்ன கல்லாட்ட மாதிரி ஆடுறேன்? இப்ப முத ஆடுற மாதிரி இப்படி புடிச்சுக்கிட்டே ஆடுற. சரி ஓகே. பாக்கு வெத்தலை மாத்தணும் பார்வதிய பார்க்கணும். மரியாதையா முகத்தை பார்த்து ஆடு. டேய் அவன் கண்ணே அப்படிதான்டா. எதுல நம்ம பசியாகிறதுக்காக குறிச்சு வச்சு ராணி டேய் தலைவா வாடா வாடா. ராணியை பார்த்தா நம்ம கையடிச்சுட்டு தானே தெரியும். பாக்கு வெத்தலை மாத்தணும். பாக்கு வெத்தலை மாத்தணும் பார்வதிய பார்க்கணும். ஆனா டேய் இவன் வீட்டுல சொன்னா என்னட்ட என்னன்னு? ராணி அது மாதிரி தூக்கி ஒரு வாரம் ஆச்சு, இன்னைக்கு நல்லா தூக்குறேன் கம்மு நில்லுன்னு. ஏய் என்னையா சொல்லிதான் வந்தியா? மாடு வெற்றி பெற்றது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாம மாதிரி நிக்கிறான் பாரு தம்பி. ஏய் கார்த்தி சண்டைக்கு போயா எனக்காண்டி? அவன் முகத்தை பார்க்கல ஏதாவது செஞ்ச மாதிரியா இருக்கு. கட்டி பிடிக்கிற வாயை கொண்டாந்து எதுல வைக்க வர? இவன் முகத்தை பார்க்கல அப்படி செஞ்ச மாதிரியா இருக்கு. அப்புறாணி மாவன் என்ன செய்யற? மறுபடியும் என்ன கட்டி பிடிக்க சொல்ல. பாக்கு வெத்த எங்கும் புகழ்த்துவாங்க. எக்கோ மட்டும் எங்கும் புகழ்த்துவாங்க. இங்கு நானும் நான் தூவங்க. இங்கு நானும் நான் தூவங்க. ஆஹா என் தலைவை எவ்வளவு அழகா முட்டி போடுறான்டா. இங்கு நானும் நான் தூவங்க. அன்னையான இல்ல இல்ல இந்த ரெண்டு மாடும் காலைக்கு தெரியுது. என்ன எதுக்கு கூட்டி வந்தாங்கன்னு தெரியல. ஒத்தானே பொண்ணாடையாவா மணியனே மருதமணி அவர்களுக்கு மருது அவர் கொத்தனார் சார்பாக சாலை அளித்து மருத கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்திய எனது மைத்துனர் வேப்பங்குளத்தில் பிறந்து இங்கே வாழக்கூடிய அன்பு மைத்துனர் மருது அவர்கள் பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி என்று எழுந்த வணக்கத்தை தெரிவிக்கொண்டு எங்கும் புகழ்த்துவாங்க. இங்கு நானும் நான் தூவங்க. நானும் நான் தூவங்க. அன்னையானே அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகள் எழுதிய மடல். லல்லல்லல்லல்லலலா லல்லல்லல்லலலா லல்லல்லல்லல். என்ன எதுக்குடா கூட்டி வந்த? எதுக்கு கார்த்தி நீ வந்த? என்ன நீ சொல்ற நீ பாட்டு பாடுறான்னு. ராணியை காட்டி ஓம் பெருமையை சொல்லணும். என்னண்ணே ராணி என்ன ராணி? ராணியை காட்டி உனக்கு தானே சூப்பர். என்ன பாட்டு படிக்க சொல்லிட்டு அங்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கும் புகழ்த்துவாங்க. இங்கு நானும் நான் தூவங்க. அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. எங்கும் புகழ் தூவங்க. இங்கு நானு நான் தூவங்க. இங்கு நானு நான் தூவங்க. அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. அங்கு என்ன தெரிகிறது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சபை வணக்கம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க தான் நம்மளுக்கு சோறு போடுறவங்க.
புகழ்த்தவங்க இங்கு நான் இல்ல என்ன தாஜ்மஹாலை காட்டியிருக்கேன். என்ன கலர் தௌசண்ட் உள்ள சிவப்பு கலர் காயுது உள்ள. தன்னானே நானே நன்னே தானே நன்னே தன்னானே நானே நன்னே தானே நானே தானே நன்னே. அந்த ஆள் வந்தால இருந்து குட்டியவே தொட்டு கும்பிட்டு இருக்காருயா. யாரா குண்டிய போய் தொட்டு கும்பிடுறாங்க? ஏன் மண்டைய தொட்டு கும்பிடுற குட்டிய தொட்டு கும்பிடுற நீ நினைச்சிருக்க? ஏய் ஆத்தி. வாய மூடு. டேய் அண்ணே ராணிக்கு கொண்டையா தட்டி இருந்தா. டேய் இரு அண்ணே நம்ம சொல்ல வருதுடா. ஏய், அவன் உன் மண்டைய அவன் போடு. குறுக்கெழுத்து படிச்சிருக்கான், அவனுக்கு தெரியாது. என்ன மண்டைய தண்டி இருக்கு அப்புறம் தம்பி சரி குண்டி ஏன் தொட்டு கும்பிட்டேன்? அவங்கவுங்க சாமான அவங்கவுங்க தான் தொட்டு கும்பிட முடியும். எது உங்க சாமி? ஏ ரைட்டு அவங்க குலதெய்வம். சரி ஆல் ரவுண்டு அண்ணன் குலதெய்வம். ஆ. பெட்டி மணி அண்ணன் குலதெய்வம். மிருதங்கம் பார்வதி குலதெய்வம். தாளம் நெய்த அண்ணன் குலதெய்வம். ஏய் உனக்கு முன்னாடி குலதெய்வம், எனக்கு பின்னாடி குலதெய்வம். ஏய் அதுக்கே ஏன் முண்டிய தொட்டுட்ட? செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிறாரு. பேரான் நினைக்கலக்கா நாங்க ரெண்டு பேரும் பங்காளி. அதுக்காண்டி நீ என்ன அவர் கையை தொட்டு கும்பிட்டாரு? கோயில் பூசாரியா இருக்கும். அவன் 6 மாதத்துக்கு முன்னாடி கும்பிடுவேன், 6 மாதத்துக்கு நான் பின்னாடி கும்பிடுவேன். நாங்க 2 பேரும் ஊருக்கு போயிட்டோம்னா வேற யாராவது பொங்க வைப்பேன். நல்ல குடும்பம்டா. தன்னானே நானே நன்னே தானே நன்னே தன்னானே நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே. இல்ல 20க்கு 20 போட சொன்னேன். எவ்வளவு போட்டுருக்காங்க அளந்து வாப்போம். ஆடலையாப்பா. நீ ஆடுறவனு பின்னாலே வரேனா? உங்க பின்னால நான் எதுக்கே வந்துகிட்டு தெரியுது? நானே நன்னே கட்டுமுடா. ஆத்தோர ஏறு முடிச்சு தன்னானே நானே அழகு சப்பான எள்ளு மிதச்சே தில்லேரே. நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. காதல் திஸ் இஸ் லவ். டிசிஜி லவ்னா என்னன்னு தெரியுமா? என்னது? அந்த பையன் உங்களை விரும்புறாராம். तुम से प्यार करते. என்ன சொல்றாப்ல? ஒரு நாளைக்கு 2 தடவை என்ன 2 தடவை காங்கட்டு போடுவாராம். 2 ட்ரிப் தான் போட முடியுமா? ஏய் காயத்தான் போட முடியும். கிர் புர். என்ன கிளிக்கிறாப்ல? அப்படின்னு என்னன்னு தெரியுமா? எனக்கும் தெரியல. டேய் கிர் புர்னா குசு போறதுடா. சடார் மடார். ஒரு பாட்டு பாடுனேன். அதனால காதல் பண்ணாங்க. காதல் எப்படி தெரியுமா தம்பி? 5 ரூபாய்ப்பா. ஹலோ ஹலோ தானா நானா தன தானா நானா தானானா தானானா தானா நானா. உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? உசுர உன்னை நானும் மறக்க முடியுமா? உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? உசுர உன்னை நானும் மறக்க முடியுமா? உன்னை பிரிஞ்சு ஒண்ணுமில்ல உட்காரியப்பா. பிஞ்ச பறிச்சு எனக்கு உப்பு வச்சு கொடுத்து உமச்சி கூட்ட உடைச்சு போட்டு காலில் கட்டி விட்டு தம்பி அவுட்டு போயிடுச்சு. புளிய பிஞ்ச பறிச்சு எனக்கு உப்பு வச்சு கொடுத்து உமச்சி கூட்ட உடைச்சு போட்டு காலில் கட்டி விட்டு
கண்ணாடி பாப்பாத்தி நூலுல கட்டி விட்டு கண்ணாடி பாப்பாத்தியே நூலுல கட்டி விட்டு மண்ணால குழம்பு சோறு ஆக்க கத்து தந்த நடந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா நம் காதல் மட்டும் மெய்யா இல்லேனாகுமா நடந்த கதை ஊசி தட்டாம் பிடிக்கும் போது உருண்டு விழுந்தவ ஊசி தட்டாம் பிடிக்கும் போது உருண்டு விழுந்தவ நம்ம ஓட்டம் செல்லு ஆடும்போது தடிக்கு விழுந்தவ ஊசி தட்டாம் பிடிக்கும் போது உருண்டு விழுந்தவ நம்ம ஓட்டம் செல்லு ஆடும்போது தடிக்கு விழுந்தவ கூட்டமாக சேர்ந்து நாம மீன் பிடிச்சதோ கூட்ட நாம சேர்ந்து போய் மீன் பிடிச்சதும் கையில கெளுத்து மீன் குத்துனுச்சுனோ கதறி அழுததோ உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா உசுர உன்னை நானும் மறக்க முடியுமா உன்னை பிரிஞ்சு அப்படியே உட்காருங்க அமைதியா உட்காருங்க அண்ணே அக்கா எங்க வரியா காந்த இறகு விறகும் பொறக்க கூடையோடு வருவ ஈச்சம்பழமும் காரங்காயும் பறிச்சுமே தருவ காந்த இறகும் விறகும் பொறக்க கூடையோடு வருவ ஈச்சம்பழமும் காரங்காயும் பறிச்சுமே தருவ பூசற இலையில் பீப்பு செஞ்சு ஊதியாடனோ பூசற இலையில் பீப்பு செஞ்சு ஊதியாடணும் நாம கண்ணா மூஞ்சி ஆடும்போது இழுப்ப கிள்ளன நடந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா காதல் மட்டும் மெய்யா இல்லேனாகுமா நடந்த கதை பாதையில நாம கட்டடிச்சு வருவோம் பள்ளிக்கூடம் போய் பாதையில நாம கட்டடிச்சு வருவோம் நெல்லிக்கமா இங்க கொய்யா கை பறிச்சு மெத்திருவோம் அவ பழம் பறிக்க போய் கை முறிஞ்சதோ அவ பழம் பறிக்க போய் கையை முறிஞ்சதும் பள்ளியில் வெந்த கத்திரி வழுக்கினதா பொய் சொன்னதோ நடந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா காதல் மட்டும் மெய்யா இல்லேனாகுமா நடந்த கதை தானா நானா தானா நானா தானா